Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது நியூ thread எப்படி அட்டாச் பண்றது, then increase and decrease பார்க்கலாம். First of all நம்ம ஆல்ரெடி கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கும்போதே நமக்கு வேற கலர் thread வேணும்னு நினைச்சோம் அப்படினா அது எப்படி அட்டாச் பண்ணலாம்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இது full and full free classes தான். நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் போட்டுருக்கேன். நான் டபுள் crochet தான் போட்டுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா நியூ thread ஒன்று எடுத்திருக்கேன். அந்த thread ஸ்லிப் நாட் போட்டு ரெடி பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அதை இந்த கண்டினியூஸாக போட்டிருக்க இந்த crochetல நான் இன்சர்ட் பண்ணி இழுக்கும் போது அந்த thread இதில் கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? கனெக்ட் பண்ண த்ரெட்டை தான் நம்ம yarn over பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த thread கனெக்ட் ஆகிடும். பேலன்ஸ் இருக்க thread எல்லாமே நம்ம கீழே விட்டுருவோம். அதை எப்படி இன்சர்ட் பண்ணுன்ற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஐம் ரியலி சாரி, அந்த வீடியோ நான் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன், லேட் ஆகிறதுக்கு. பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி புரியலன்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்லோ பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டவுட்டுன்னு கமெண்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? க்ரோஷெட்டை பொறுத்த வரைக்குமே எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தான், பட் அதை நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோன்றதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? உங்களுக்கு புரிகிற மாதிரியே இருக்கும், பட் ஆனால் டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல உங்களுக்கு தோணலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரீ க்ரோஷெட் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜில் நியூ பேட்ச் மெகந்தியில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு thread எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம எவ்வளோ கலர் வேணால் thread வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் தான். இன்க்ரீஸ் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பெருசாக்குறது. ஓகேங்களா? ஸோ நான் ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். எண்ட் ஆஃப் த வீடியோவில் சிம்பிள்ஸ் அதை எப்படி ரீட் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் ஆஃப் வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சேம் மெத்தட் தான். நான் ஆஃப் டபுள் க்ரோஷெட் போட போகிறேன். ஸோ அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் போட்டுட்டு இந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இன்க்ரீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா நான் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷெட் போட போகிறேன். சேம் மெத்தட் தான், பட் இதில் இன்க்ரீஸ் அப்படின்னா ஒரே லூப்பில் நான் ஒரு 2 தடவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நான் 2 டைம்ஸ் yarn over பண்ணுறேன். ஸோ 3 தடவை பண்ணோம் அப்படின்னா சேம் லூப்லேயே 3 தடவை நான் ஆஃப் டபுள் க்ரோஷெட் போடுறேன். ஓகேங்களா? வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா நான் 2 லூப் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் மேலே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டிச்சஸ் மேலே இருக்குது, செயின் ஸ்டிச்சஸ். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக பாருங்கள், டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக அது ஸ்டிச்சஸில் இன்க்ரீஸ் எப்படி பண்ணலான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பை தான் இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 இன்க்ரீஸ் பண்ணு, 3 இன்க்ரீஸ் பண்ணு ஒரு லூப்லன்னு சொல்லும் போது அந்த டைம் நம்ம 2 டைம்ஸ் பண்ணுவோம், 3 டைம்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை நான் ஸ்டிச்சஸில் உங்களுக்கு பழகி கட்டும் போது உங்களுக்கு ரொம்ப புரியும். நீங்கள் ஒரு ரோ ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் போடுங்க, ஒரு ரோ ஃபுல்லாகவே டிக்ரீஸ் போடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிக்ரீஸ் தான். டிக்ரீஸ் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை சுருக்கிறது. ஓகேங்களா? ஸோ சேம் மெத்தட் தான். நான் டபுள் க்ரோஷெட் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லூப்பில் இன்சர்ட் பண்ணி yarn over பண்ணி புல் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு 2 லூப்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பொறுமையாக பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் 2 டிக்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 2 செயினை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது நான் 2 டிக்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2 லூப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் மேலே செயின் பார்த்தோம் அப்படின்னா 1 தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒரே ஒரு செயின் தான் இருக்கணும். இப்போ நான் கீழே 3 செயின் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் மேலே பார்த்தோம் அப்படின்னா 2 செயின் தான் இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்லோ பண்ணி பாருங்கள். இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் சிம்பிள் ஸ்டெப் தான். நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கு சிம்பிள்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ ரைட் சைடில் இருக்குது இன்க்ரீஸ்க்கு, லெஃப்ட் சைடில் இருக்குது டிக்ரீஸ். ஓகேவா? இந்த இமேஜ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப்ல வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.